ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பால் சிக்கன் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்துடலாம். பால் சிக்கன் செய்கிறதுக்கு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க 200 ml எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். சிக்கன் பாதி அளவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு சிக்கன் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான பால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் வாங்கினா எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.